பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இன்றைக்கு நம்ம குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கே பணங்கிறது நமக்கு ஒரு அவசியமாக தேவைப்படுது. ஆனால் ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுக்கோ இல்லை ஒரு கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கு இல்லை படிப்பு சம்மந்தமாக இல்லை நமக்கு பலவீனம் இருக்குது அதுக்கான ஒரு பண தேவைன்னு சொல்லி நம்ம அநேகருக்கு பல தேவைகள் இருக்குது. அந்த தேவையப்போ நம்ம பல நேரத்தில் மனுஷங்க கிட்ட தான் போய் நம்ம உதவி கேட்குறோம். ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் உதவி பண்ணியிருப்போம் மற்றவங்களுக்கு. அந்த உதவி பண்ணதுனால நம்மளும் அவங்கக்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லி கேட்போம். ஆனால் ஒரு மனுஷங்க கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அப்படியே சில பேர் நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாலும் அவங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் தான் இன்றைக்கி நீ நல்லா இருக்க, நாளைக்கு உதவி பண்ணலைன்னா நீ வாழ்க்கவே வாழ்ந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க சொல்லி காட்டுற மனுஷங்க தான். அதனால இவங்களோட உதவியை நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. அதான் அன்றைக்கி தாவீது சொல்கிறாரு, மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்லி அன்றைக்கே அவர் சொல்கிறாரு. அதான் நம்மளை படைச்ச தேவன்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும், கையேந்தி நிற்கணும். ஒருபோதும் நம்ம மனுஷங்க கிட்ட கையேந்தி நிற்கவே கூடாது. ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அன்றைக்கு பாருங்களேன், அந்த 2 ராஜாக்களில் நம்ம பார்த்தோன்னா ஒரு தீர்க்கதரிசி குடும்பம் தான். அந்த ஒரு ஊழியக்காரர் குடும்பத்திலே ஒரு கடன் பிரச்சனைன்னு சொல்லி அவர் மறித்து போயிருப்பார். அவருடைய குடும்பம், அந்த மனைவி 2 பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க. கடன் கொடுத்தவன் கேட்பான், ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லை உங்கள் 2 பிள்ளைங்களை நான் அடிமையாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கஷ்ட சூழ்நிலையை நம் தேவனாகிய கர்த்தர் பார்த்து எலிசாவை அனுப்புவார். அப்போ அந்த ஸ்திரீ கிட்ட கேட்கும்போது அவள் என் வீட்டில் அந்த ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எலிசா சொல்லுவாங்க, நீ உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு அந்த வெறும் பாத்திரத்தெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் வாங்கிட்டு போய் உன் கதவை பூட்டிட்டு அதை ஃபுல்லாக நிரப்புன்னு சொல்லும்போது அந்த பாத்திரம்லாம் ஃபுல்லாகவே நிரம்பிடும், ஒரு எம்டி கூட இல்லாமல் நிரம்பும். அப்போ அந்த எண்ணெயை நம் தேவனாகிய கர்த்தர் பூரணமாய் நிரம்ப செய்கிறாரு. அப்படிப்பட்ட நம் தேவன் அந்த எலிசா சொல்லுவார், நீ அந்த எண்ணெயை போய் விற்று அதில் உன் கடனை அடைச்சிக்கோன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம சூழ்நிலையும். நம்ம கடன் பிரச்சனையை அடைக்கணுமா, இல்லை நமக்கு பணம் தேவைப்படுதா, நம்ம அறை வீட்டை பூட்டி குடும்பமாய் உட்காந்து ஜோம் பண்ணணும். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை பரிபூர்ணமாக ஆசிர்வதித்து நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல நமக்கு மீதம் எடுக்க வைப்பார். அதனால இன்றைக்கு நீங்கள் ஒருபோதும் மனுஷங்க கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது. நீங்கள் அப்படி நான் மனுஷங்க கிட்டையும் உதவி கேட்பேன், கர்த்தர்கிட்டையும் ஜெபத்தில் வைப்பேன் அப்படின்னு ரெண்டுமே நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவை சந்திக்கப்படாது. அதனால நம்ம முழு இருதயத்தோட கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் போது அவர் நம் தேவைக்கும் அதிகமாக நம்மளை ஆசிர்வதித்து நமக்கு மீதம் எடுக்க செய்வார். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ.